இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா தோசையவே திரும்ப மாவாக்கி வச்சிருக்க? சாப்பிடுறா. மனசே இல்லடி. நடந்தத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு யாராவது சாப்பிடாம இருந்தா கூட அவங்களுக்கு நீ தானடா அட்வைஸ் பண்ணுவ. இப்போ நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? அங்க அவன் என்ன சாப்பிடுறானோ, அந்த கொசுக்கடியில் எப்படி தூங்குறானோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லடி. நான் சாப்பிடாம கூட தூங்கிடுவேன். 3 நேரம் என்ன 3 நாள் கூட சாப்பிடாம பட்டினி கிடந்திருக்கேன். ஆனா அவன் அப்படி இல்லை. ரொம்ப சௌகரியமா வளர்ந்தவன். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இதெல்லாம் அவனால தாங்கிக்க முடியாது. எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பண்ணி அவன் உடனே வெளியே கொண்டு வந்துடணும். ஆனா பேருக்கு தான் அவன் மூத்தவன். ஆனா மனசளவில் அவன் என்னை விட சின்னவன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துருவான். யாராவது அதிர்ந்து பேசினா கூட தாங்கிக்க முடியாது அவனால. நான் எல்லா மாதிரி லாங்குவேஜ்லயும் பேசுவேன், பேசியும் இருக்கேன். ஆனா அவன்கிட்ட ஒரு சின்னதா கெட்ட வார்த்தை சொன்னா கூட, நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு சின்னதா ஒரு வார்த்தை நெருடலா சொல்லிட்டா கூட அதவே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பான். என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு அதை நினைச்சே புலம்பிக்கிட்டு இருப்பான். இந்த போலீஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா ட்ரீட் பண்றாங்க. இங்க பாரு மாறா, ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டியாச்சு. சும்மா இப்படி புலம்புறத நிறுத்திட்டு மாமாவை எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. அதுக்கு அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த ஃபேமிலியோட சம்பந்தப்பட்டவங்க மாதிரி தெரியல. ஒருவேளை உங்க அண்ணனுக்கு சம்பந்தப்பட்ட பொண்ணு யாராவது இருப்பாங்களோ? தெரியலையடா. ஆனா அப்படி யாராவது இருந்தா எங்க அண்ணன் எங்க கிட்ட சொல்லிருக்குமே. இல்லடி, ராகவனை பர்பஸா மாட்டி விடுற நோக்கம் இதுல இல்லைன்னாலும் உங்க அண்ணனை கொல்றதுக்கு யாராவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தா அந்த அங்கெல்ல யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அவருக்கு ஏதாவது முன்விரோதம் அப்படி இப்படின்னு இது வரைக்கும் நம்ம யோசிக்காத பாயிண்ட் இதுதான்.